இந்த அபி இருக்கால, அவ அவங்க அப்பாவுக்கு சஷ்டப்த பூர்த்தி பண்ண போறாளாம். இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? நான் இன்னும் விஷயத்துக்கு வரவே இல்ல, அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. சஷ்டப்த பூர்த்தியில அவருக்கு பக்கத்துல மனைவி ஸ்தானத்துல உட்கார போறது யார் தெரியுமா? அபியோட அம்மா கற்பகம். இந்த விஷயம் காஞ்சனா குடும்பத்துக்கே தெரியாம நடக்குதுக்கா. ஆனா அதே சமயம் முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா பண்ண போறாங்களாம். இத நடத்த போறது யாரு தெரியுமா? அபி. இதுல இவ்வளவு முக்கியமான மேட்டர் இருக்கா? பின்ன அம்மா, இது அவங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க எதுக்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? டேய், என்னடா பாஸ்கரா, இதுல உனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லையா? விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, விடு. அதை எப்படிடா? உன் மாமனாருக்கு அந்த காஞ்சனாவும் பொண்டாட்டி தானே, அவங்கள தள்ளி வச்சுட்டு எப்படி இந்த விசேஷத்தை நடத்தலாம்? இது நடத்துறது அபியோட குடும்பம். ஐயோ, யார் நடத்தினாலும் தப்பு தாண்டா. சஷ்டியப்த பூர்த்திய கற்பகம் காஞ்சனா 2 பேரையும் வள்ளி தேவானை மாதிரி பக்கத்துல உட்கார வச்சுட்டுல நடத்தணும். நடக்கிற விஷயம் மாமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன். டேய் பாஸ்கரா, நான் சொல்றேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னவோ அந்த மனுஷன் புரியாதவரா ஏய் இருக்காரு. ஏய், நீ என்ன உட்கார்ந்துட்ட? கிளம்ப வேண்டியதானே? என்னக்கா நீங்க காபி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் குடிச்சிட்டு போலான்னு உட்கார்ந்திருக்கேன். காப்பி தரேன்னு தான் சொன்னேன். ஆனா என் மருமக காதுல வேலை போல இருக்கு. அதனால நீ கிளம்பு. பரவாயில்லக்கா, இன்னொரு தடவை கூப்பிடுங்க. சமைக்கட்டிங்க தானே இருக்கு, கூப்பிடுங்க வந்துருவாங்க. ஐயையே, 10 நிமிஷம் தானே ஆக போகுது, கூப்பிடுங்க. சே, புடுங்கி எடுக்கிறியேடி. சங்கீதா இதோ வந்துட்டா. நல்லா இருக்கியாமா? செண்பகம், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாக்குறேம்மா. சம்பந்தியம்மா, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சம்பந்தியம்மா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நல்லா தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் தான் நாம நிம்மதியாவும் சந்தோஷமாவுமே இருக்க முடியுது. என்ன, ஏதோ கெட்ட செய்தியோட வந்திருக்கீங்க போல இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உங்களுக்கு கெட்ட செய்திதான். ஆமா, நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஓ, வீட்டுக்குள்ளேயே இருந்தா இப்படிதான் சம்பந்தி. நம்மள சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க சுத்தி வளைச்சு பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ, பயப்படலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா விபரீதம் எதுவும் நடக்காம தடுத்துடலாம். விஷயத்த சொல்லாம இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தி, இப்போ உங்க வீட்டுக்காரரு அபி குடும்பத்தோட தான் இருக்காரு, தெரியுமா? என்ன சொல்றீங்க? என் பேரனுக்கு நேர்த்திக்கடன் செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப சம்பந்தி, உங்க வீட்டுக்காரர நான் கோவில்ல பார்த்ததும் உங்களுக்கு தான் உடனே போன் பண்ணேன் விஷயத்த சொல்லலான்னு. ஆனா போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாருமே போன் எடுக்கல. அதுக்கப்புறம் நேர்லயே சொல்லலான்னு தபதபான்னு ஓடி வந்தேன். அதுக்குள்ள அவளுங்க 2 பேரும் சேர்ந்து அங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாளுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நேரா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கதான் கொண்டு விட்டுருப்பேன். இருக்கட்டும், அவர் எவ்வளவு நாளைக்கு அங்க இருந்துருவாருன்னு பாக்குறேன். எப்படி இருந்தாலும் அவர் இங்க வந்துதானே ஆகணும். ஐயோ சம்பந்தி, அப்படி எல்லாம் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அபி வேற ஒரு திட்டத்தோட இருக்கா. என்ன திட்டம்? உங்க வீட்டுக்காரருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போறாங்களாம். அதுல பொண்டாட்டி ஸ்தானத்துல அவர் பக்கத்துல உட்கார போறது யார் தெரியுமா? அந்த கற்பகம். என்ன சொல்றீங்க? ஐயோ,
என்னத்த சொல்றது? இந்த பாருங்க, அவங்க வீட்டோட சிம்பிளா நடத்த போறது இல்லையா, பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கூப்பிட்டு பெருசா மண்டபத்துல கிராண்டா நடத்த போறாங்களாம். எதுக்காக தெரியுமா இதெல்லாம்? கற்பகம் தான் அவரோட முதல் மனைவி, அவளுக்கு தான் இவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் பேசணும்ல, அதுக்காகத்தான். நான் இருக்கும்போது அப்படி ஒரு விசேஷம் நடந்துருமா? சரிதான், உங்க வீட்டுக்காரரு அங்க இருக்கிற விஷயமே நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சஷ்டியப்த பூர்த்தி நடந்தா அது என்னோட தான் நடக்கணும். ஐயோ ஆமா சம்பந்தி, அதுதானே முறை. உங்களோட தான் வாழ்ந்தாரு, உங்களோட தானே அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கணும். அந்த ஆதங்கத்துல தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்தேன். இது பாருங்க, உங்க உரிமையை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. விட்டு கொடுக்கறதா? அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன். அட என்ன சம்பந்தி, நீங்க எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசாம நின்னுடாதீங்க. அப்புறம் கடைசி நேரத்துல நீங்க சும்மா போய் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளேயே குமரி அழுதுட்டு வர மாதிரி ஆயிடும். என்ன அவ்வளவு மட்டமா எடை போட்டுறாதீங்க. நான் நினைச்சத சாதிச்சு காட்டுவேன். அப்படியே சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டா? வரேன் சம்பந்தி. வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம கமிட்டி மீட்டிங் இங்கே கூட்டியிருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் ஆதித்யா, வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் குருமூர்த்தி, செக்ரட்டரி மிஸ்டர் தனபால், அப்புறம் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். எதுக்காக? ரொம்ப சிறப்பாக இந்த டீம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டீமே தொடர்ந்து வர்ற வருஷமும் பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருடைய விருப்பமும் இதுதான். எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இது. வெறும் கமிட்டி மெம்பர்ஸை வச்சு மட்டும் நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? மிஸ்டர் வரதராஜன், கமிட்டினா என்ன அர்த்தம்? மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்து எடுத்தது தானே? இங்க பேசுற விஷயம் மெம்பர்ஸோட கருத்து மாதிரி தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மிஸ்டர் ஆதி. ஆனா அது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். இப்ப அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட மனநிலையை சொல்றீங்களா இல்ல மெம்பர்ஸோட மனநிலையை சொல்றீங்களா? மெம்பர்ஸோட மனநிலையை தான் சொல்றேன் நான். அவங்க விருப்பத்தை தான் நானும் சொல்றேன். அவங்க புது பிரசிடென்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. என்ன சார் பிரச்சனை பண்றீங்க? யாரு பிரச்சனை பண்றாங்க? நீங்களே எப்பவும் பதவியில் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறீங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக மீட்டிங் போட்டு நீங்களே தொடர்ந்து பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ஒன்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, பில்டர்ஸ் அசோசியேஷன். பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே வந்திருக்கீங்க. யாரு பிரச்சனை பண்றாங்க? நீங்க தான் பண்றீங்க. மிஸ்டர் குருமூர்த்தி, ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர் வரதராஜன், கேன் யூ டேக் யுவர் சீட் ப்ளீஸ்? மிஸ்டர் வரதராஜன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எப்பவும் பிரசிடென்டா இருக்கணும்னு நினைக்கல. இந்த பதவிக்கு யார் வேணாலும் வரலாம். மெம்பர்ஸ் விரும்புறதுனால தான் நான் இந்த பதவியில இருக்கேன். புதுசா ஒரு பிரசிடென்ட் வரணும்னு நீங்க நினைச்சா இட்ஸ் ஓகே வித் மீ. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். ஆனா அதை தீர்மானிக்க போறது யாரு? மெம்பர்ஸ் தானே. அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்து எடுக்கணும். அதுக்கு எலெக்ஷன்ஸ் வரணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. why are you hurrying up? அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன எதிர்த்து இந்த அசோசியேஷன்ல யார் நிக்க போறாங்க சொல்லுங்க. கம் ஆன், ப்ளீஸ் ஓபன் அப். எனிபடி இன்ட்ரெஸ்டட்? மிஸ்டர் வரதராஜன், நீங்க நிக்க போறீங்களா? நான் எதிர்த்து நிக்க போறது இல்ல. ஆனா இன்னொருத்தர் நிக்க போறாங்க. அவங்க யார் தெரியுமா? மிஸ் அபிநயா. ஹலோ மேடம். Hello to all. Sit down, Abhi. Thank you, sir. என்னது இது? கமிட்டி மீட்டிங்ல மெம்பர் இல்லாதவங்க எல்லாம் வராங்க. தப்பு இல்ல மிஸ்டர் குருமூர்த்தி. புதுசா பிரசிடண்டா வரப்போறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல.
அதுக்காகத்தான் அவங்கள வரவழைச்சேன். இருந்தாலும் அவங்க கமிட்டி மீட்டிங் வரக்கூடாது சார். மிஸ்டர் குருமூர்த்தி விட்டுருங்க. அவங்க அவங்க திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. நான் எந்த திட்டமும் போடல மிஸ்டர் ஆதித்யா. மிஸ்டர் வரதராஜன் அப்புறம் இந்த அசோசியேஷனோட நிறைய மெம்பர்ஸ் நான் பிரசிடென்டா வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட வற்புறுத்தல் காரணமா தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் மத்தவங்க யாராவது பிரசிடென்டா வர்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? வரலாம் தாராளமா வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். MM சிட்டி மேக்கர்ஸோட பிசினஸ் டீல் போட்டிருக்கிற ஆதித்யா பில்டர்ஸோட சேர்மன் ஆதி இந்த அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கிறது இந்த அசோசியேஷனுக்கு தான் பெருமை. அட் த சேம் டைம் இந்த ஆதி கிட்ட ஒரு காலத்துல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்து ஒரு சாதாரண லேடி இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்டா வந்தா இந்த அசோசியேஷனுக்கு கேவலம். மிஸ்டர் ஆதி, எல்லாரும் ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருப்பாங்க, அப்புறம் தான் படிப்படியா வளருவாங்க. ஏன் ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன 6 அடி உயரத்திலேயே பிறக்கும்? அது மாதிரி தான் இதுவும். இங்க பிரசிடென்டா வரதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல விஸ்வநாதன் என்ற ஒரு அப்பாவி கிட்ட இருந்து ராமஜெயம் பில்டர்ஸோட 70% ஷேர்ஸ அராஜகமான முறையில மும்பைல இருந்து வந்த இந்த ஆதித்யாங்கிற ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணி புடுங்கினாரு. நான் அந்த கம்பெனில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அதே ஆதித்யா இந்த அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்காரு. அந்த பதவிக்கு நான் வரப்போறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த அசோசியேஷனை இந்த ஆதித்யா நிறைய அழுக்கு பண்ணி வச்சிருக்காரு. அத சுத்தப்படுத்தி ஆகணும். மிஸ்டர் வரதராஜன், what are you trying to prove? ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? Mind your words, Mr. Adi. I am minding my Excuse words. me, sir. Excuse me. நான் பேசுறேன். மிஸ்டர் ஆதித்யா, பொம்பளைனா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? நான் ஒரு பொம்பளை தான். தனியா தான் இங்க வந்திருக்கேன். அதுவும் இவ்ளோ ஆம்பளைங்க இருக்கிற கூட்டத்துக்கு. உங்க புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம். வார்த்தைய அளந்து பேசணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க மேடம் மேடம்னு பேசுறீங்களே, அந்த மேனகா அந்த அம்மா கூட ஒரு பொம்பளை தானே. ஆனா அவங்களுக்கு ஜால்ரா போடுறது தானே உங்க வேலையா போச்சு. Don't talk. இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், நிறம் மாற உங்களை மாதிரி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்டா இருக்க கூடாது. யார் ஒயிட் காலர் கிரிமினல்? சார் வேண்டாம் சார். நான் கிரிமினல். நீ தான் கிரிமினல். பாஸ், உங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. அர்ஜென்ட்டா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. Relax, Abhi. Please sit down. பாஸ், கூல் டவுன் பாஸ், கூல் டவுன். அம்மா எதுக்காக ஃபோன் பண்ணாங்க? பாஸ் தெரியல பாஸ், என்ன விஷயம் தெரியல. பாஸ், உங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி உடனே உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்ன விஷயம் கிரி? அதான் தெரியலன்னு சொல்லிட்டேன் பாஸ். ஆனா படபடப்பா பேசினாங்க. பாஸ், நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புங்க பாஸ். எப்படி எல்லாம் பேச? எப்படி பாஸ், அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாஸ், நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி போங்க. சரி, நீ ஒண்ணு பாரு. என்ன பாஸ்? குருமூர்த்தி கிட்ட சொல்லி முதல்ல இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லு. அந்த அப்பியும் வரதராஜன் இந்த மீட்டிங்ல இந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லு. இமிடியேட்டா. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. I don't want to பாஸ், நான் அந்த மீட்டிங் நிப்பாட்றேன். நீங்க போங்க. உங்க வீட்டுக்காரருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போறாங்களாம். அதுல பொண்டாட்டி ஸ்தானத்துல அவர் பக்கத்துல உட்கார போறது யார் தெரியுமா? அந்த கற்பகம். கற்பகம் தான் அவரோட முதல் மனைவி. அவளுக்கு தான் இவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் பேசணும்ல. அதுக்காகத்தான் உங்களோட தான் வாழ்ந்தாரு. உங்களோட தானே அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கணும். பாருங்க, உங்க உரிமையை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. அம்மா, என்னாச்சுமா? எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஆதி, நம்ம மோசம் போயிட்டோம்டா. என்னம்மா சொல்றீங்க? உங்க அப்பா திரும்பி வந்து அந்த கேடுகிட்ட குடும்பத்தோட சேர்ந்துட்டாரண்டா. இவ்வளவுதானா?
என்னம்மா இதுக்காக தான் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேம்மா. என்ன ஆதி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? ரேகா, அந்த ஆள் தானாவே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாரு. இப்போ தானாவே வந்து சேர்ந்திருக்காரு. வந்தவர் நேரா அந்த குடும்பத்துல போய் செட்டில் ஆயிருக்காரு. அவ்வளவுதானே? இதுக்கு நம்ம எதுக்காக ஆத்திரப்படணும்? அம்மா, அந்த ஆள் எங்க இருந்தா நமக்கு என்ன? அந்த விட்டுருங்கம்மா. வீட்ல சும்மா ஒரு ஓரமா கடந்தா பரவாயில்லையே. ஆனா அந்த ஆள் அப்படி இல்லையே. நம்ம மானத்தை வாங்காம விட மாட்டார் போல இருக்கே. அந்த ஆள் அங்க போய் என்ன பண்ண போறாரு? கற்பகம் தான் என் முதல் மனைவின்னு உலகத்துக்கு தெரிவிக்க போறாராம். உங்க அப்பாக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ண போறாளா அந்த அபி?